பிரைஸ் லார்ட். வாங்க காரணியா போகிறோம். நம்ம எல்லாரும் காரணியா போய் அந்த காரணியை சுற்றி பார்க்க போகிறோம். காரணியா உள்ள கர்த்தருடைய மகத்துவத்தை பார்க்க போகிறோம். இதுதான் உள்ள முன்னாடி என்ட்ரன்ஸ்னுது. நீங்கள் உள்ளே போனோன்னே சுற்றி பார்த்தீங்கன்னா அழகான அந்த செடிகள்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஏஞ்சல்ஸு, அந்த பசுமையான இடம், உள்ளே பார்த்தீங்கன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம், அது ப்ரேயர் ஹால்ஸு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இப்போ தண்ணி அழகாக போகிறத எவ்வளோ நீர்வீழ்ச்சி விழுகிற மாதிரி அழகாக பண்ணியிருப்பாங்க. பார்க்க கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி பண்ணியிருக்காங்க, ஆச்சரியம் அதிசயங்களை கட்ட செய்கிறார். கர்த்தருடைய தேவ மனிதர்கள் அழுகிற கண்ணீருடைய ஜெபத்துடைய விளைவு தான் இது. அந்த மனிதனுடைய கண்ணீரின் விளைவுனாலே எத்தனை கண்ணீர் வடிச்சு பாருங்க. இந்த இடத்துல அந்த தேவ மனிதன் ஐயா தினகரன் ஐயா அவருடைய கண்ணீர் எவ்வளவா இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. கடந்த பாதையில் கசப்பான பாதைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாம் இருந்திருக்கும் இல்லைங்களா? இதை தாண்டி வந்து தான் அந்த கண்ணீரின் ஜெபத்தை செய்து இன்னைக்கு ஒரு பெரிய மகிமையாக இன்னைக்கு எல்லாரும் போய் இளைப்பாறும் தங்கும் இடமா இன்னைக்கு இருக்குது காரணியா. நீங்கள் பார்க்குற இடங்க பார்க்க பூத்து குலுங்குற அழகான இடம், எவ்வளோ மெயின்டெனன்ஸு, எவ்வளோ செலவு பண்ணுவாங்க, அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகான அந்த செட்டப்பெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அந்த தண்ணி விழுகிறதையும் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அப்படி யோசிக்கிறாங்க, எவ்வளோ ஐடியாஸு, எவ்வளோ அதில் உழைப்பு இருக்குங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ். உள்ளே போகும்போது அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைகள் இருக்குது. பெரிய பெரிய மலைகள், காரணியாவுடைய அந்த ஸ்தலத்துடைய பின்னாடி நிறைய மலைகள் தெரியுது. பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த மலைகளோடு பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இது உள்ளே போகும்போது இந்த லெஃப்ட் சைடில் ஒரு அழகான ஒரு இடம். இது என்ன சொல்லுவாங்கன்னா பெதஸ்தா குளம்னு சொல்லி போட்டிருக்கு. பெதஸ்தா அந்த குளத்துக்கு நேராக போகிறோம். வாங்க குளத்துக்கு நேராக போகலாம். அந்த குளம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து 33 வருஷமாக படுத்து கிடந்தவனை எழுந்து நடக்க பண்ண இடம் தான் பெதஸ்தா குளம். இன்றைக்கி இந்த பெதஸ்தா குளத்துக்கு தான் உள்ளே போகிறோம். பெதஸ்தா குளத்தை போலவே இங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கலாம். அதில் எவ்வளோ மகிமை இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க அப்படியே வாங்க பார்க்கலாம். ரொம்ப அழகான இடம் பாருங்கள். பெதஸ்தாவுடைய உள்ளே போகும்போது அந்த குளத்துக்கு பக்கத்தில் போகும்போது அது நிறையா போட்ஸு நிறைய போட்டிருக்கிறாங்க. வசனங்களோட அழகான போட்ஸு, அழகான செடிகள், அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அது பக்கத்தில் மண்டபம், வேதத்தை சொல்லப்பட்ட நிறைய மண்டங்கள் இருக்குது. மணி மண்டபம் மாதிரி மண்டங்கள், அழகான மண்டங்களை கட்டியிருக்கிறாங்க. அதில் அந்த நாட்களில் பெதஸ்தா குளத்து ஓரத்தில் நிறைய மண்டம் கட்டியிருந்தாங்க. அந்த மண்டபத்தில் கொடுக்கும்போது தண்ணீர் கலக்கும் போது தண்ணீர் கலக்குவான். பெதஸ்தா குளத்தை பக்கத்தில் அநேகர் வந்து காத்திருந்தாங்க. அதனால ஒரு தேவதூதன் கலக்கும்போது சுகம், அதில் இறங்குற எல்லாருக்குள்ளேயும் சுகம் கிடைக்கும், எல்லாருக்குள்ளேயும் ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால அந்த பெதஸ்தா குளத்துக்குள்ளே இறங்குற எல்லாரும் ஆவலாக உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நாளில் அப்படி உட்கார்ந்துருந்து அநேகருக்கு விடுதலை கர்த்தர் தேவதூதன் கொடுத்திருந்தார். ஆனால் 38 வருஷமா படுத்திருந்தவன் அங்கே தான் படுத்திருந்தான். அவனை தூக்கி போட தண்ணிக்குள்ளே போடவோ யாரும் இல்லை. ஆனால் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து வந்து அவனை எழுப்பி சுகமாக்கி நடக்க பண்ணினார். அவன் பாவத்தை தேவன் மன்னித்தார். அதுதாங்க இன்னைக்கு நமக்கு ஒரு பெதஸ்தா குளம் இருக்குது காரணியாவில். போய் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது நம்ம உள்ளே போகிற இடம் வந்து விசேஷமான ஒரு இடம். நான் எல்லா இடத்தையும் சொல்லிட்டேன். இந்த இடம் ரொம்ப விசேஷமான ஒரு இடமா இருக்கிறபடினால நீங்கள் இதையும் கொஞ்சம் கவனமாக பார்க்க போகிறீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான இடம். உள்ளே போகும்போது தேவனுடைய அடிக்கப்பட்ட பாடுகளுக்கு நேரம் நம்ம போக போகிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலத்தினால் நிறைந்திருந்தார். அவருடைய வேர்வை இரத்தமாய் மாறியது. அவருடைய அந்த வேர்வை குழாய்களில் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. ஏன்னா உலகத்தினுடைய பாவங்களை சுமக்கிறது சாதாரண காரியம் அல்ல. இயேசு பிதாவை நோக்கி மன்றாடி கொண்டிருந்தார். எப்படி மன்றாருன்னா, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தமடி என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஒரு சாக்ரிஃபைஸ் தேவன் அந்த நேரத்தில் செய்கிறார். பிதாவோடு உடன்படிக்கை பண்ணுகிற இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார், நான் அர்ப்பணிக்கிற அந்த பாவங்களை நான் சுமக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறார். பாருங்க, 2வது இடத்துக்கு போகிறோம். 2வது இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, பாருங்க, இயேசுவை காட்டி கொடுக்கிற இடம். இயேசுவை காட்டி கொடுக்கிற யூதாஸ் காரியத்து வருகிறான். இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். பாருங்க, இயேசு அதிர்ச்சி ஆயிட்டார். முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்லி இயேசு அவனை பார்த்து அதிர்ச்சியாகிறது மாத்திரமல்ல, முத்தத்தினாலே காட்டி கொடுக்குற ஐயோ என்று சொன்னார். பாருங்க,
முத்தத்தினாலே அநேகர் காட்டி கொடுக்குறாங்க. முத்தம் தான் கொடுக்குறாங்க, ஆனால் முத்தத்தினாலே காட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு அநேக நேரங்களில் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசை போல அநேகர் இயேசுவோட இருந்து இயேசுவை காட்டி கொடுத்தது போல அநேகர் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாகவும் இயேசுவை நாமத்தை தூசணமானவர்களாக இருக்கிறாங்க. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை சொல்லுகிறேன், இயேசு அந்த நாளில் துரோகங்களை எல்லாம் பார்த்தார். அது மாத்திரமல்ல, பாருங்க, இயேசுவை சுமார் 39 சவுக்கு அடியினால அடித்தாங்க. முதுகு எல்லாம் கிழிந்து பாருங்க, முதுகெல்லாம் கிழிந்ததாக இருந்தது. இன்னும் ஒரு அடி அடிச்சிருந்தா அவர் தண்டனையை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அது தண்டனை, மரண தண்டனைக்கு ஏதுவான காரியம் ஒரு அடி அடிச்சா. ஆனால் 39 சவுக்கு அடியினால அடித்து இயேசுவை தண்டித்தாங்க. தண்டித்தது மாத்திரமல்ல, மறுபடியும் ஏறு ராஜாக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க நினைக்கிறீங்க? இயேசுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழித்து நிர்வாணப்படுத்தி அவர் துப்பி முகங்கள் மேலே துப்பி அவமானப்படுத்தி இயேசுவை தூசணம் பேசுகிறாங்க. அந்த நாட்களில் இருந்த அன்னைக்கு ரோமா போர்கள் நடந்த ரோமா மனிதர்கள் பயங்கரமான முரட்டாட்டமான மனிதர்கள். பாருங்க, இயேசு தன் ஜீவனை கொடுக்கும்படி தன்னை நமக்காக உங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார். சாதாரணமாக இல்லைங்க, நம்முடைய தேவன் நமக்காக தன் ஜீவனை கொடுக்க ஆரம்பித்தார். பாருங்க, யோரு ராஜா தன் தண்ணியை கை எடுத்து தண்ணீரை கழுவி சொன்னார், இந்த நீதிமான் ரத்தம் என்மேல் வருவதில் சொல்லி அந்த நாட்களில் சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, அங்கே கீழே இருந்த அநேகர் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் ரத்தம் சிந்தப்படணும்னு சொல்லி எல்லாரும் கத்தினார்கள், கூப்பாடு போட்டார்கள். இன்னைக்கு அப்படித்தான் அநேக நேரங்களில் ஆண்டவரை மறுதலிக்கிற கூட்டம் இருக்குது. நன்மை பெற்றுக்கொண்டாலும் நன்மை பெற்றுக்கொண்டும் மறுபடியும் இயேசு என்ன செய்து விட்டார் என்று கேட்கிற ஒரு சில மனிதர்களை பார்க்கிறேன் இந்த நாட்களில். பாருங்க, அதனால் இயேசுகிட்ட அற்புதம் பெற்றுக்கொண்டவங்க பிரதான ஆசார்களும் வந்து கைகளை குற்றப்படுத்தி இயேசுவை கேவலப்படுத்தி சொன்னாங்க, நீ மெஸ்ஸியாவானா, நீ மெஸ்ஸியாவா என்று சொல்லி ஆண்டவரை தூசித்து அவமானப்படுத்தி துப்பினார்கள். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம அதை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்கிறோம்? ஆண்டவர் எனக்காக என்ன செய்துன்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டிருக்க. பாருங்க, கொல்கத்தா என்கிற மலைக்கு நேராக என் ஆண்டவர் சிலுவை சுமந்து கொண்டு போய் கொண்டிருந்தார். அநேகர் வந்து பரிகாசத்தினாலும் ஆண்டவரை கேவலப்படுத்தி துப்பி தூரமாய் தள்ளி விட்டார்கள். பாருங்க, வெரோனிக்கா என்று சொல்லப்படுகிற சகோதரி வந்து ஆண்டவருடைய முகத்தை துணியினாலே முகத்தை துடைக்கிறார். அவருடைய முகம் பதிந்து போகிறது. இன்றும் அந்த துணி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த நாட்களில் கொல்கத்தா என்கிற மலைக்கு நேராக என் ஆண்டவர் சிலுவை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு போனார். இன்னைக்கு அற்புதம் பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்க தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்க, ஆண்டவர் தூசித்து கொண்டிருந்தாங்க. பாருங்க, மறுபடி சிலுவையில் கொல்கத்தா மலைக்கு நேராக கொண்டு போனது மாத்திரமல்ல, 3 ஆணைகள்னாலே இயேசுவை அடித்தார்கள். சொன்னாங்க, நீ மெஸ்ஸியா வேணா வா, சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி இயேசுவை அவமானப்படுத்தினாங்க. பாருங்க, ஈட்டி எடுத்து அவருடைய விழாவை நம்மளை குத்துறது மாத்திரமல்ல, ரத்தம் நீருமாக வடிந்து கொண்டது. வேதம் சொல்லுது, தழும்புகள் நாளே சுகமாக்க வேண்டும். வேதம் சொல்லுது, அவனுடைய தழும்புகள் நாளே நம்ம சுகமாகிறோம். நம்முடைய வியாதிகளுக்கு, நம்முடைய சாபங்களுக்கு கொல்கத்தா தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவன் நமக்காகவே சிலுவையிலே ஜெயம் எடுத்தார். சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, தழும்புகள் நாளே சுகமாக்கினார். நம்ம தரித்திரமாகாதபடி ஐஸ்வர்யமாகும்படியாகவே கொல்கத்தா மலையிலே தன் ஜீவனை கொடுத்தார். நம்ம ஐஸ்வர்யமாகும்படியாக, நம்ம பரலோகத்துக்கு போகும்படியாக, ரட்சிப்பை அறிந்து கொள்ளும்படியாக, ரட்சிப்புங்கிற மேன்மை பெற்றுக்கொள்ள முடியும்படியாக தேவன் அந்த நாட்களில் கொல்கத்தா மலையில தன் ஜீவனை கொடுத்தார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, உத்தமுள்ள உணர்வுள்ள இருதயம் உண்டோ? உங்களுக்கு இருக்குதா? உணர்வுள்ள இருதயம் உண்டோன்னு வேதம் சொல்லுது. அநேக நேரத்தில் அவருடைய பாடுகளை மறந்து போகிறோம். நேரத்தை சொல்ற ஆண்டவர் நம்மை மறந்துட்டாரு, நம்மளை கைவிட்டுட்டாரு, நம்மளுக்கு தூரம் போயிட்டாரு சொல்லி கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, பாருங்க, 3 நாள் மரித்தாள், ஆனால் 3 நாள் உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பாருங்க, போர் சேவர்கள் முகம்புறம் கீழே விழுந்தாங்க. அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியல. ஏன்னா ஆண்டவர் உயிருள்ளவராக எழுந்து பிரகாசித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து போனார். எந்த வானத்தில் மேகத்தில் மேல் ஏறி போனாரோ அதே வேகத்தில் மேல் இறங்கி வருவார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பாருங்க, தேவ மகிமை விசுவாசித்தால் தேவ மகிமை காண முடியும். நீங்க பாருங்க, தேவ மனிதனாக அன்பின் அப்போஸ்தலர் ஐயா தீடிஸ்தனர் ஐயா இதனுடைய மைய கருத்தாக அவருடைய கண்ணீரின் ஜெபம், அவருடைய தரிசனம், அவர் மேல தரிசனம், சிறு வயதிலிருந்து அவருடைய ஊழியத்தின் வாழ்க்கையில் அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள் வழியாக வந்தார். அது மாத்திரமல்ல, எத்தனை தரித்திரங்களை பார்த்திருப்பார். இன்னைக்கு உலகம் பேசுது அவரை குறித்து, எப்படி சம்பாரிச்சிட்டாரு, எப்படி எல்லாம் டெவலப் ஆயிட்டாங்க, எவ்வளவு சம்பாரிச்சிட்டாங்க சொல்லி கொண்டிருக்காங்க. இல்ல, அவர் சம்பாதிக்கல, பரலோக ராஜ்யத்துக்கு என்று சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். மனிதன் அவர்களுக்காக சம்பாதித்து வைக்கல, எல்லாருக்காகவும் எல்லாரும் போய் தேவ சமூகத்தில் வந்து இளைப்பாறும்படியாக, கண்ணீர் விட்டு அழுது தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படியாகவே இந்த ஸ்தலத்தை உருவாக்கிட்டுறாங்க. ஒரு பெரிய தரிசனமான ஸ்தலம். நான் என் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் என் ஜெப நேரங்களை கழித்தது உண்டு, கண்ணீர் வெடிக்கிற நாட்கள் உண்டு. தேவ ஜனமே, பிரைஸ் லார்ட், காட் சொல்லி ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த காரியம்.